மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்குவார் கேட்டுக்கொள்கிறோம். முன்னாள் ஆசிரியர் சுந்தர் அவர்களை விழா மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். முன்னாள் துணைத் தலைவர் பாலசுந்தரம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்குமாறு தலைவர் அவர்களை என்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பள்ளியில் பயின்று அரசு பணியில் உள்ள சக்தி அவர்கள், மீன்வளத்துறையில் சக்தி அவர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அவர்களை தலைவர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்குவார்கள். சுகாதாரத்துறையில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற ரம்யா கார்வனன் அவர்களை விழா மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ரம்யா கார்வனன் அவர்களை விழா மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இப்பள்ளியில் படித்து முருகேசன் அவர்களை விழா மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஆசிரியர் முருகேசன் அவர்களை விழா மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். பிடி மகேஸ்வரி வாழக்கவுண்ட அளவு தலைமை ஆசிரியர் அவர்களை விழா மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக கொத்தாபாளையம் தலைமை ஆசிரியர் தங்கராஜ் அவர்களை விழா மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். தலைவர் அவர்கள் பொன்னாடை அணிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மணி பட்டதாரி ஆசிரியர் அவர்களை விழா மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். புவனா பட்டதாரி ஆசிரியை புதூர் அவர்களை விழா மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம்.
சீபா சங்கீதா அவர்களை விழா மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். பட்டதாரி ஆசிரியர் சரஸ்வதி அவர்களை பட்டதாரி ஆசிரியர் வழக்கவுண்டன் அவர்களை விழா மேடைக்கு வருமாறு பாருங்க. விஜயானந்த பட்டதாரி ஆசிரியர் அவர்களை விழா மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். சரஸ்வதி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்குமாறு மணிமேகலை ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ராதாலட்சுமி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். தலைவர் அவர்கள் பொன்னாடை அணிவிக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். கேட்டுக்கொள்கிறோம். சத்துணவு அமைப்பாளர் சரோஜா அவர்களை விழா மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். கடலொடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் மதனமென திகழ்பரத கண்டனில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழவை திறந்தியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. ஆமா நவருங்க. சார் சார் நீங்க போயிட்டு சார் அவர் எடுத்துட்டியா? ஐயோ ஏற்றிக்க அவ்வளோதான்.
உரையாற்றுமாறு உங்கள் சார்பாக அழைக்கிறேன். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியினுடைய நூற்றாண்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய தலைமையேற்று இந்த விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருமிகு எஸ். ஊவா கவுண்டர் PTA தலைவர் அவர்களையும் இந்த விழாவிற்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருமதி ரா. கார்த்திகேஸ்வரி வட்டார கல்வி அலுவலர் எடப்பாடி அவர்களையும் திருமதி வா. கோகிலா வட்டார கல்வி அலுவலர். அப்படியே எல்லாரும் வலது கையை முன்னாடி நீட்டிக்கோங்க. ஹலோ நாம் பயின்ற பள்ளியே நம் வளர்ச்சிக்கு முதன்மை காரணம். நம் ஆசிரியர்களே நமக்கு கலங்கரை விளக்கம். நம் பள்ளியே நம் அடையாளம். அதுவே நம் வழிகாட்டி. நான் படித்த அரசு பள்ளி என்றும் சிறந்து விளங்க வேண்டும். இப்பள்ளியின் அனைத்து மாணவர்களும் முன்னேற்றம் அடைய வேண்டும். நம் பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு சமத்துவமான கல்வி சூழலும் நவீன கட்டமைப்பு வசதிகளும் கிடைக்க வேண்டும். எனது வாழ்விற்கு வழிகாட்டிய எங்கள் பள்ளிக்கு ஒரு முன்னாள் மாணவராகவும் இந்நாள் வழிகாட்டியாகவும் நான் என்றென்றும் உடன் நிற்பேன். என் பள்ளியின் வளர்ச்சியிலும் மேம்பாட்டிலும் எனது நேரத்தையும் அறிவையும் பகிர்ந்து கொண்டு பங்கேற்பேன்.
பள்ளிக்கு செய்வதை உதவியாக கருதாமல் கடமையாக கருதுவேன் என நான் உளமாற உறுதி கூறுகிறேன். நன்றி. அன்னை தமிழால் அனைவரையும் வணங்குகிறேன். இன்று நமது பள்ளியின் 100ஆண்டு விழா நிகழ்ச்சியில் நமது பள்ளி அடைந்த முன்னேற்றங்களையும் சாதனைகளையும் பற்றிய ஆண்டறிக்கையை வழங்குவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நமது பள்ளியானது 1926ஆம் ஆண்டு தொடக்க பள்ளியாக தொடங்கப்பட்டு கடந்த 2008ஆம் ஆண்டு நடுநிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு மிகவும் சிறப்புடன் இன்று வரை இயங்கி வருகிறது. நமது பள்ளியின் தோற்றமே வெகு சிறப்பாக அமைந்துள்ளது. நமது பள்ளியை சுற்றி அழகான இயற்கை எழில் சூழ்ந்த ஏரி, கோவில், கிராம நிர்வாக அலுவலகம், பஞ்சாயத்து அலுவலகம், அஞ்சல் அலுவலகம், நூலகம், ஆரம்ப சுகாதார மையம் என நம் பள்ளி அழகான அமைவிடத்தில் உள்ளது. நமது பள்ளியில் 2 இடைநிலை ஆசிரியர்கள், 2 பட்டதாரி ஆசிரியர்கள், 2 தற்காலிக ஆசிரியர்கள் என 6 பேர் பணியாற்றுகின்றனர். நமது பள்ளியில் மொத்தம் 93 மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். நமது பள்ளியானது சிறந்த கட்டிட வசதி, விளையாட்டு மைதானம், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் RO வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், நவீனமாக்கப்பட்ட வகுப்பறை ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், நவீனமாக்கப்பட்ட கணினி ஆய்வகம் ஹைடெக் லேப், அறிவியல் ஆய்வகம், நூலகம், கழிப்பறை வசதி என அனைத்தும் நிறைந்தது நம் பள்ளி. மாணவர்களுக்கு சிறந்த சத்தான காலை உணவும் மாலை உணவும் வழங்கப்படுகிறது. மதிய உணவும் வழங்கப்படுகிறது. மேலும் நமது பள்ளி மாணவர்களுக்கு தமிழக அரசால் பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கப்படுகிறது. விலையில்லா பாடநூல், விலையில்லா குறிப்பேடுகள், விலையில்லா சீருடைகள், விலையில்லா காலணிகள், விலையில்லா வண்ண கிரையான்கள், விலையில்லா புத்தகப்பை, விலையில்லா கணித உபகரண பெட்டி, விலையில்லா அட்லஸ் போன்றவை உரிய நேரத்தில் பெற்று மாணவர்களுக்கு வளத்திறனை மேம்படுத்திட ஆண்டுதோறும் கலை திருவிழா தமிழக அரசால் நடத்தப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் நமது பள்ளி மாணவர்கள் இதில் கலந்து கொண்டு வட்டார அளவில் வெற்றி பெற்றதோடு மட்டும் இல்லாமல் மாவட்ட அளவிலும் கலந்து கொண்டு நமது பள்ளிக்கு பெருமை சேர்த்து வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் நமது பள்ளி மாணவர்கள் இணைய வழி கல்வி வானொலி மற்றும் இணைய வழியில் நடைபெறும் அனைத்து போட்டிகளிலும் பங்கேற்று தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தி வருகிறார்கள். நமது பள்ளியில் பல்வேறு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. அவை மாலை நேரத்தில் இல்லம் தேடி கல்வி, NILP மூலம் வயது வந்தோர் கல்வி, மாணவர் மகிழ் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்குவார்கள். அதற்கு அடுத்தபடியாக முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற வட்டார கல்வி அலுவலர் அம்மா ரா கார்த்திகேஸ்வரி அம்மா அவர்களுக்கு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்குவார். அதற்கு அடுத்தபடியாக வட்டார கல்வி அலுவலர் அம்மா கோகிலா அவர்களுக்கு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் துவா கவுண்டர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி பொன்னாடை அணிவிப்பார். பள்ளியினுடைய முன்னாள் தலைமை ஆசிரியர் மோகனசுந்தரம் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி பொன்னாடை அணிவிப்பார்.
அதற்கு அடுத்தபடியாக ஒரு சிறப்பான உரையை அறிமுகப்படுத்த விரும்புகிறோம். இந்த பள்ளியிலேயே துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக இருந்து நடுநிலைப் பள்ளியாக உயர்த்தி இதே பள்ளியில் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக ஓய்வு பெற்ற ஐயா வி ஆறுமுகம் தலைமை ஆசிரியர் ஓய்வு அவர்களுக்கு புவா கவுண்டர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து தலைமை ஆசிரியர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்கள். அதற்கு அடுத்தபடியாக வட்டார வளமைய மேற்பார்வையாளர் டி சுமதி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கப்படும். தலைமை ஆசிரியர் அவர்கள் விழாவினுடைய தலைவர் புவா கவுண்டர் அவர்கள். ஆசிரியர் பயிற்றுனர் சகோதரர் குப்புசாமி அவர்களுக்கு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் பள்ளி விழாக்குழுவின் தலைவர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்குவார்கள். யாரு எல்லாத்தையும் இவ்விழாவை குறுகிய காலத்தில் சிறப்பாக நடத்திய பள்ளியினுடைய பொறுப்பு தலைமை ஆசிரியர் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படும். ஒரு திருத்தம், அவங்களுடைய துணைவியாரும் இந்த விழாவுக்கு நிறைய பல்வேறு நிகழ்வுகளில் வந்து அவங்களுக்கு துணையா இருந்திருக்காங்க. அவரையும் இந்த விழா மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். நன்றி. லோயிசா லானசெல்வி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிப்பது. ஆசிரியர் தங்கவேல் அவர்களுக்கு விழாக்குழுவின் தலைவர் புவா கவுண்டர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி பொன்னாடை அணிவிப்பார்.
பள்ளி மேலாண்மை குழு தலைவர் பத்மா சிங்காரவேல் அவர்களுக்கு வட்டார கல்வி அலுவலர் பொன்னாடை அணிவித்து தலைவர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்கள். இப்பள்ளியினுடைய இடைநிலை ஆசிரியர் மணிமேக அவர்களை விழா மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். வட்டார கல்வி அலுவலர் அம்மா அவர்கள் பொன்னாடை அணிவித்து தலைவர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்கள். அதற்கு அடுத்தபடியாக பட்டதாரி ஆசிரியர் லதா அவர்களை விழா மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். வட்டார கல்வி அலுவலர் அம்மா அவர்கள் பொன்னாடை அணிவித்து தலைவர் அவர்களை நினைவு பரிசு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அதற்கு அடுத்தபடியாக சுசீலா முத்தமிழ் செல்வன் பள்ளி மேலாண்மை குழு அவர்களுக்கு தலைமை ஆசிரியர் பொன்னாடை அணிவித்து தலைவர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு அடுத்தது பூவிலி பட்டதாரி ஆசிரியர் அவர்களை விழா மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். வட்டார மேற்பார்வையாளர் சுமதி அவர்களை பொன்னாடை அணிவித்து தலைவர் அவர்களை நினைவு பரிசு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக ஐயம்துறை பட்டதாரி ஆசிரியர் அவர்களுக்கு ஆசிரியர் பயிற்றுனர் குப்புசாமி அவர்கள் பொன்னாடை அணிவித்து தலைவர் அவர்களை நினைவு பரிசு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வந்ததே தெரியும். கௌரி லட்சுமி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்த நினைவு பரிசு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தலைவர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து வட்டார கல்வியாளர்கள் பொன்னாடை அணிவித்து தலைவர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்கள். திரு சா சந்திரசேகரன் தலைமை ஆசிரியர்
ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. சார் இங்க பாருங்க. திரு குழந்தைசாமி தலைமை ஆசிரியர் இருப்பாளி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. மாணிக்கம் அவர்களை விழா மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். துர்காதேவி அவர்களை விழா மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தனலட்சுமி அவர்களை விழா மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். மாலதி அவர்களை விழா மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. தற்போது ஐயந்துரை அவர்களை விழா மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுடைய முயற்சி, அவர்களுடைய கண்காணிப்பு, அவர்களுடைய அறிவுரை இதெல்லாம் ஏற்று இன்று தொடர்ந்து இந்த வருடம் கூட நம்ம என்எம்எஸ் தெருவில் நமது ஒன்றியத்தில் கிட்டத்தட்ட 11 நடுநிலை பள்ளிகள் இருக்கின்றன. சென்ற வருடங்களை விட இந்த வருடம் அதிக மாணவர்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இப்பள்ளியில் என்எம்எஸ் தேர்வில் 8 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இது இப்பள்ளிக்கும் பெருமை, இந்த ஊருக்கும் பெருமை. அனைத்து மாணவர்களுக்கும் வட்டார கல்வி அலுவலர் அம்மா அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி மேலும் அவர்களை ஊக்கப்படுத்தி படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதலாக ராமகிருஷ்ணன் என்ற மாணவனை விழா மேடைக்கு வருமாறு அன்போடு பலத்த கருவலை எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ராமகிருஷ்ணன். ராஜகணபதி விழா மேடைக்கு வருமாறு, ராஜகணபதி என்ற மாணவனை விழா மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். தீபா என்ற மாணவி விழா மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். தீபா நல்லா கரவொலி எழுப்புங்க. அவங்க ஊரு பிள்ளைங்க காசு இல்லாம படிக்கிறதுக்கு படித்து முன்னேறி இருக்கிறாங்க. பிருந்தா அவர்களை விழா மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம்.
தருண் அவர்களை விழாமடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ரக்ஷன் அவர்களை விழாமடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். சீலாதேவி அவர்களை விழாமடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். பேரரசு அவர்களை விழாமடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இவர்கள் வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருந்த வட்டார கல்வி அலுவலர் அம்மா அவர்களுக்கும் மீண்டும் ஒரு கரவொலி எழுப்பி ஆரவாரம் செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இங்க கைத்தட்டு சத்தத்தையே கேளுங்க. உங்க ஊருக்கார பசங்க தானே, எவ்வளவு சிறப்பு உங்க ஊருக்கு. அனைவருக்கும் வணக்கம். இந்த வருடம் நடைபெற்ற ட்ரஸ்ட் தேர்வில் தக்ஷித் மாவட்ட அளவில் 24வது இடங்க வயசில் என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த மாணவனுக்கு உறுதுணையாக இருந்த உயர்நிலை பள்ளி தாதாபுரம் ஆசிரியர்களுக்கு அனைவருக்கும் வேமநேரி பள்ளியின் சார்பாக ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி. இம்மாணவர்கள் வெற்றி பெறுவதற்கு உரிய வழிகாட்டியாகவும் தொடர்ந்து மாணவர்களை ஊக்குவிக்கும் வண்ணம் ஆசிரியர்களை அறிவுறுத்தி இந்த ஆண்டு நிறைய மாணவர்களை என்எம்எஸ் தேர்வில் வெற்றி பெற செய்த வட்டார கல்வி அலுவலர் அம்மா அவர்களுக்கும் இப்பள்ளியில் மாணவர்களுக்கு உறுதுணை அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் எடப்பாடி ஒன்றிய இருபால் ஆசிரியர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விழாவினுடைய அடுத்த கட்ட நிகழ்வாக வாழ்த்துறை. காலத்தின் அருமை கருதி ரத்தின சுருக்கமாக சொல்ல வந்த கருத்துக்களை இந்த பள்ளியினுடைய அருமை பெருமைகளை கூறி விழா வாழ்த்துறை வழங்க பள்ளியினுடைய நூற்றாண்டு விழாவுக்கு தலைமையை பொறுப்பேற்றிருக்கின்ற எஸ் பூவா கவுண்டர் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அவர்களை விழா பேருரையாற்றுமாறு உங்கள் சார்பாக பள்ளியின் தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், மாணவர் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இன்று வேமநேரி ஊராட்சியில் நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்டு நல்ல சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்திருந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் எனது முதற்கண் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த பள்ளியானது 1926ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு ஒரு வாடகை கட்டடத்திலே நீங்கி வந்த நிலையில் பின்னர் படிப்படியாக தரம் உயர்ந்து அரசு பள்ளியில் பொது கட்டடம் கட்டப்பட்டு
சீரோடும் சிறப்போடும் செயல்பட்டு வந்தது. இந்த பள்ளியிலே ஒன்றிய துவக்க பள்ளியாகவே இருந்த காலத்தில் நமது பெருமைக்குரிய ஆசிரியர் ஆறுமுகம் அவர்கள் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்ற காலத்தில் நான் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தபோது, நான் வீரமணியார் அமைச்சராக இருந்தபோது எடுத்த முயற்சியின் காரணமாகத்தான் இந்த பள்ளி இப்பொழுது நடுநிலை பள்ளியாக அங்கம் வகித்து பெருமையோடு வீடு நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது என்பதை ஊர் பொதுமக்களாக உங்களுக்கு பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எனது அன்பான வேண்டுகோளை இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நமது பள்ளி இந்த வட்டாரத்திலேயே எடப்பாடி ஊராட்சி ஒன்றியத்திலேயே வேமனரி பள்ளியானது சிறந்த முறையிலே செயல்பட்டு வருகிறது என்பதை உங்களோடு பெருமையோடு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதற்கு காரணமாக நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை எல்லாம் இந்த தமிழக முதல்வர்கள் புதிதாக ஒரு சட்டத்தை இயற்றியுள்ளார்கள். தமிழில் பயின்றால்தான் வேலை வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தோடு இன்று நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு ஆணித்தரமாக உச்சாணியாக உங்கள் குழந்தைகளை எல்லாம் தமிழ் வழியில் படிக்க வைக்க வேண்டும், அரசு பள்ளியில் படிக்க வைக்க வேண்டும் என்பதை உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இன்று 120, 130 குழந்தைகளாக இருந்த நமது பள்ளி இப்பொழுது 90 குழந்தைகளாக குறைந்து கொண்டே இருக்கிறது. நம்ம ஆங்கில மோகத்தின் வாயிலாக நமது குழந்தைகளை சோறு தண்ணி இல்லாமல் பஸ்ஸில் ஏற்றி விடுறது தான் பெருமை என்று கருதுகிறோம். அது சிறந்த ஒரு நடைமுறை இல்லை. உங்களுடைய குழந்தைகளை எல்லாம் நமது பள்ளியிலே சேர்த்து சீரோடும் சிறப்போடும் தமிழ் வழியில் பயின்று நல்ல முறையில் பயின்று அவன் பெரியவனாக வர வேண்டும். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் நமது பள்ளியில் பயின்ற மாணவர்கள் பேராசிரியர்களாகவும் பெருமைக்குரிய ஆசிரியர் பெருமக்களாகவும் இன்று வேலையிலே படியிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல ஆங்கில வழியில் பயின்றவர்கள் ஒருவரும் சரியான வேலைக்கு போன மாதிரி தெரியவில்லை. ஆகவே பொதுமக்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, நாம் நமது பள்ளியில இன்னும் ஸ்ட்ரென்த், அதாவது பிள்ளைகளை அதிகமாக உருவாக்கினால் கட்டாயமாக நான் தீவிர முயற்சி எடுத்து இது உயர்நிலை பள்ளியாகவும் மேல்நிலை பள்ளியாகவும் உயர்த்த நான் பாடுபடுவேன் என்பதை உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். பொதுமக்களாகிய நீங்கள் அனைவரும் இது நல்ல ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று அருமையை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. வட்டார கல்வி அலுவலர் ரா கார்த்திகேஸ்வரி அம்மா அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். காலம் கருதி ரத்தின சுருக்கமாக 4 வார்த்தைகள் மட்டுமே பேச அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அந்த 4 வரிகள் அப்படிங்கிறதே ஐயா ஏற்கனவே சொல்லிட்டு போயிட்டாரு. அனைத்து மாணவ செல்வங்களையும் நமது அரசு பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்பதற்கே இந்த கூட்டம். எதுக்காக மேடை போட்டாங்க, வரிசை எல்லாத்தையும் உட்கார வச்சாங்க, 1 மணி நேரம் பரிசு கொடுத்தாங்க. அடுத்தது பிள்ளைகளெல்லாம் மேடை ஏறி ஆடலும் பாடலும் நிகழ்த்துவாங்க. இது என்ன ஆண்டு விழாவா அல்லது நூற்றாண்டு விழாவா இல்லை என்ன விழாங்கிற சந்தேகத்தில் நிறைய பெற்றோர்கள், பொதுமக்கள் எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்பீங்க. 100 ஆண்டுகள் கடந்து இந்த இடத்திலே ஒரு கல்வி நிறுவனம் தொடங்கப்பட்டு கிட்டத்தட்ட 3 தலைமுறைகள் இந்த பள்ளியில படிச்சுட்டு வெளியில போயிருக்காங்க. அப்ப 3 தலைமுறைகளை உருவாக்கிய இந்த பள்ளியானது நிலைத்து நிற்கிறது. இன்று வரை நிலைத்து நிற்கும் இந்த காரணத்திற்காக இதுக்கு விழா கொண்டாட வேண்டும், நூற்றாண்டு விழா கொண்டாட வேண்டும் என்ற அரசின் உத்தரவின் பேரில் நமது ஒன்றியத்திலே 6 பள்ளிகள் இவ்விழாவை சிறப்பாக கொண்டாடி வருகிறது. அதில் வேமனேரியும் ஒன்று. விழாவிற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கி பெற்றோர்கள், பெரியோர்கள், முன்னாள் மாணவர்கள், ஊர் பொதுமக்கள், பெரியோர்கள், சான்றோர்கள் அனைவரும் இப்படி ஒரு மிகப்பெரிய விழாவை ஏற்பாடு செய்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அனைவருக்கும் ஒரு உற்சாகத்தையும் தூண்டுதலையும் ஏற்படுத்தி கொடுத்தமைக்கு பாராட்டுக்கள். 100 ஆண்டு கடந்து இந்த பள்ளியானது நிலைத்து நிற்கிறது எனில் அங்கே பணியாற்றிய ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள், மாணவர்கள் அனைவருடைய தரம் இதன் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஐயா சொல்லிட்டு இருந்தாரு NMMS தேர்வுன்னு உங்க பொறுப்பு தலைமை ஆசிரியர் அப்படின்னு என்னன்னு உங்களுக்கு புரிய வாய்ப்பு இல்லை.
தேசிய திறனறிவு தேர்வு அப்படிங்கிறது நம் பிள்ளைகள், அரசு பள்ளி பிள்ளைகள், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அரசு பள்ளி பிள்ளைகள் முதல்ல போட்டி தேர்வுனா என்னன்னே தெரியாத பிள்ளைகள் 1ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரும்போது எழுத வைக்கக்கூடிய முதல் தேர்வு. இந்த தேர்விலே நம் பள்ளி மாணவர்கள் எப்படி தேர்வு எழுதணும், இது எந்த மாதிரி கேள்விகள் கேட்கப்படும், இது எப்படி எதிர்கொள்ளணும், வெற்றியா தோல்வியா, இதையெல்லாம் சந்திக்கக்கூடிய இடம்தான் இந்த 8ஆம் வகுப்பு தேர்வு. இதில் நம்ம பிள்ளைங்க பங்கெடுத்துக்கிட்டாவே போதும், எதிர்காலத்தில் எந்த போட்டி தேர்வாக இருந்தாலும் அவர்களால் வெற்றி பெற முடியும். அதுக்கான வழிமுறைகளை சொல்லி தருவதுதான் இந்த தேர்வு. நம் பிள்ளைகள், அரசு பள்ளி பிள்ளைகள் என்ன பண்றாங்க, முதல் 8ஆம் வகுப்புலேயே இதுல தேர்ச்சி பெற்றுறாங்க. அப்ப வாழ்க்கையில் எதிர்வரும் அனைத்து தேர்வுகளிலும் அவங்களால என்ன பண்ண முடியும்னா வெற்றி பெற முடியும். அதுக்கான ஆரம்பம் தான் இந்த 8ஆம் வகுப்பு தேர்வு. நம்ம ஒன்றியத்திலே வேம்பனேரி, மணிக்காரம்பாளையம் அதிக அளவு ஆண்டுதோறும் தேர்ச்சி சதவீதத்தை நம் மாணவ கண்மணிகள் கொடுத்து வருகிறார்கள். அதற்காக ஆசிரியர் பெருமக்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். காலம் கருதி பெற்றோர்களிடம் கேட்கக்கூடிய ஒரே வேண்டுகோள், அரசு பள்ளியில் சேர்க்கப்படும் மாணவ மாணவிகள் குழந்தைகள் அனைவரும் தரமான கல்வியை பெறுவதுடன் ஒழுக்கத்தையும் பண்பாடையும் பெற்று வருகிறார்கள் என்பதை உங்கள் முன் கூற விரும்புகிறேன். நீங்களெல்லாம் ரொம்ப ஆர்வமா தன் பிள்ளைகளுடைய கலை நிகழ்ச்சிகளை காண்பதற்காக காத்திருக்கிறீங்க. இருப்பினும் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். இவ்வாண்டு கூடுதலாக சென்ற ஆண்டை காட்டிலும் நம் பள்ளியிலே மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் வருகை தந்துள்ள அனைத்து பெற்றோர்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோளை முன்வைக்கிறேன். மாணவர் எண்ணிக்கை அதிகரிக்கும் பட்சத்தில் அதற்கான அனைத்து வளர்ச்சிக்கான உதவிகளும் அலுவலர் சார்பாக செய்து தரப்படும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. Look at my face in the mirror, and I wonder what I see. நன்றி அம்மா. அதற்கு அடுத்தபடியாக வட்டார கல்வி அலுவலர் வா. கோகிலா அம்மா அவர்களை வாழ்த்துறை வழங்க வருகை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று இந்த இனிய நன்னாளில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வேம்பனேரியினுடைய 100 நிறைவு விழா மிகச் சீரும் சிறப்புமாக ஊர் பொதுமக்களாலும் ஆன்றோர்கள் சான்றோர்கள் இப்பள்ளியினுடைய முன்னாள் மாணவ செல்வங்கள் அனைவராலும் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த விழாவினை துவக்கி வைத்து விழா பேருரை ஆற்றிய நமது PTA தலைவர் ஐயா அவர்களுக்கும், முன்னிலை வகிக்கும் எங்களது வட்டார கல்வி அலுவலர் அம்மா அவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்க அனைத்து துறை சார்பாக வருகை தந்துள்ள அனைத்து துறை அலுவலர்களுக்கும், இந்நூற்றாண்டு விழாவினை ஒருங்கிணைத்து அதற்கு உதவியாய் இருந்த அனைத்து ஆன்றோர்கள் சான்றோர்கள் பொதுமக்கள், இப்பள்ளியினுடைய ஆசிரியர்கள், இவ்வொன்றியத்தை சார்ந்த இருபால் ஆசிரியர் பெருமக்கள், இப்பள்ளியின் உயிர் நாடியாய் விளங்கும் மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் முதற்கண் எங்களது கனிவான மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம். உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரே ஆயுதம் எது என்றால் அது கல்வியே. நெல்சன் மண்டேலா அவர்கள் கூறியுள்ளார். இந்த புனிதமான இப்படிப்பட்ட இந்த கல்வியை சீன நாடு சென்றேனும் இந்த சீர்மிகு கல்வியை ஆடவரும் பெண்டீரும் கற்பது நமது கடமை என நபிகள் நாயகம் சொல்லியுள்ளார். இப்படி இந்த கல்வியை, ஆரம்ப கல்வியை மாணவர்களினுடைய எதிர்கால நோக்கத்தினை கருத்தில் கொண்டு அவர்களுடைய தனித்திறமைகளை உணர்ந்து ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு உளவியல் ரீதியாக அந்த குழந்தைகளை அணுகி அவர்களை
மேம்படுத்தக்கூடிய தரமான கற்றல் கற்பித்தல் பணியை செய்யக்கூடிய ஆசிரியர்கள் நிறைந்த பள்ளி இப்பள்ளி. இப்பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் காலத்தில் நாம் நம் குழந்தைகளை இந்த பள்ளிக்கு அனுப்புவது ஒரு சிறந்த ஒரு தரமான ஒரு கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களாக விளங்குபவர்களுக்கு நாம் இந்த நேரத்தில் வாழ்த்துரையை மிகுந்த மனமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதில் பெருமிதம் கொள்கின்றேன். இந்த பள்ளியில் NMMS தேர்வில் 8 மாணவர்கள் ஒரே வேளையில் தேர்வாகி உள்ளார்கள் என்பதை கேட்கும் பொழுதே இப்பள்ளியினுடைய தரம் எந்த அளவுக்கு அந்த ஆசிரியர்களினுடைய உழைப்பு மேன்மை புலப்படுகிறது. நமக்கு எத்தனை பெரிய கோடீஸ்வரனுக்கு நம்ம மகனாகவோ மகளாகவோ பிறந்தாலும் கல்வியை சொத்தாக யாராலும் பெற முடியாது. இன்னைக்கு 10 ஏக்கர் நிலம் வாங்கி வச்சு 10 லட்சம் ரூபாய் பணத்தை கூட நீ 2 பேரும் பிரிச்சுக்கோன்னு ஆளுக்கு 5 ஏக்கர் ஆளுக்கு 5 லட்சம் கொடுத்துடலாம். ஆனா அவர் ஒரு 12வது படிச்சிருக்காரு, 10வது படிச்சிருக்கிறாரு, நான் கற்ற கல்வியை ஆளுக்கு ஒரு 5 வருஷமா எடுத்துக்குங்கன்னு நம்ம எந்த குழந்தைக்கும் பிரிச்சு கொடுக்க முடியாது. அவரவர்கள் படித்துத்தான் அந்த கல்வியை பெற முடியும். இன்னைக்கு இந்த முன்னாள் மாணவர்கள் அனைவரும் பல்வேறு துறைகளில் அரசு பதவிகளை அலங்கரித்து உயர்ந்த நிலையை அடைந்தது இந்நாள் மாணவர்களுக்கு அந்த முன்னாள் மாணவர்களினுடைய இப்பள்ளியில் மதிப்பு மிகு ஆசிரியர்களால் உருவாக்கப்பட்ட அந்த போற்றுதலுக்குரிய அந்த ஆசிரியர்களால் உருவாக்கப்பட்ட அந்த மாணவர்கள் ஒரு சாட்சியாக அவர்களைப் போல இந்நாள் மாணவர்களும் வருங்காலத்தில் விளங்க வேண்டும் என்பதற்கு ஒரு உந்து சக்தியாக திகழ்வது மிகுந்த பெருமைக்குரிய விஷயம். கல்வி என்பது ஏழைகளுக்கு ஒரு செல்வம், செல்வந்தர்களுக்கு ஒரு அணிகலனாக கூட இருக்கலாம், வீட்டிற்கு ஒரு தீப ஜோதி, நாட்டிற்கு நன்மை. ஆனால் குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை அது ஒரு பாதுகாப்பு வளையம் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. ஆனால் நாம எல்லாருமே அரசு பள்ளியில படிக்கிறதை விட ஆங்கில பள்ளியில தனியார் பள்ளியில நம் குழந்தைகளை சேர்த்து நல்ல முறையில் மதிப்பெண் வாங்குவார்கள் என்று சமுத்திரத்தில் போய் அந்த டாக்டருக்கு படித்த பையன் முதல் மதிப்பெண் வாங்கினான். அதே மாதிரி வருவாய்த்துறையில் 2 பேர் இருக்காங்க. நிறைய பேர் நானும் முதல் வகுப்பில் சேரும்போது முதல் வகுப்பில் சேர்த்த மாணவர்கள் என்று நிறைய அரசு பணியில் இருக்கிறாங்க. அதை நினைத்து எனக்கு மிகவும் மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய அதாவது இந்த சக்தியோடு இருக்கான், சக்தி என்னுடன் படித்த மாணவன் தான். இதனால் இந்த மாதிரி நிறைய படித்த மாணவர்கள் இருக்காங்க. தமிழ்மணி என்ற மாணவன் முன்னாள் வீட்டில் அவன் டிஎன்பிசியில் இந்த வருஷம் டிஎன்பிசியில் அதாவது சார் பதிவாளர் உலகத்தில் வேலை கிடைச்சிருந்ததாக எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிது. இதெல்லாம் நினைக்கும் போது நாம் ஏதோ செஞ்சோம், நாம் ஏனியாக இருந்து ஏற்றி விட்டோம் எல்லாத்தையும் அப்படின்னு நினைச்சு மிகவும் மகிழ்ச்சி. இதற்கெல்லாம் காரணமாக நடுநிலைப்பள்ளியாக இது மாறுவதற்கு நம்மளுடைய தலைவர் அவர்கள் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கும் பொழுதும் சரி, PTA தலைவராக இருக்கும் பொழுதும் சரி, மீண்டும் மீண்டும் இந்த கிராமத்திற்கு அவரே பரம்பரையாக இருந்து மீண்டும் நல்ல ஒரு உயர்நிலைப்பள்ளியாக மாற்றம் செய்யவும் வந்த ஏற்பாடுகளை செய்து கொடுப்பார் என்று கேட்டுக்கொண்டு அவர்களுக்கும் அவருடைய விழாவிற்கும் மிக்க நன்றி. காலம் கருதி நிறைய பேசணும்னு நினைச்சேன், இருந்தாலும் குறுகிய காலம் இருக்கிறதுனால எல்லாரையும் சேர்க்க முடியல. அதே சமயத்தில் லோகிசால் அம்மா அவர்கள் எனக்கு தக்க துணையாக இருந்து எல்லா வேலைகளையும் தலைமை ஆசிரியர் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளையும் லோகிசால் அம்மா தான் சொல்லிக் கொடுப்பேன். அவங்க இன்னைக்கு இதே பள்ளியில் இருக்கிறார். அதே மாதிரி திருநெல்வேலியிலிருந்து ஒரு ஆசிரியர் வந்தார். அவர் இங்கிலீஷில் மிகவும் டேலண்ட்டு அந்த பிள்ளைங்கள. அதனால் அவருடைய முயற்சினால் இந்த ஊரில் நிறைய மாணவர்கள் அரசு பதவியில் இருக்கார் என்று கூறிக்கொண்டு காலம் கருதி உங்களிடமிருந்து விடைபெறுவது நன்றி, வணக்கம். தமிழ் மண்ணுக்கும் தலை வணங்கி அவையோருக்கு எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 30/6/2012 முதல் 23/7/2025 முடிய இப்பள்ளியில் 13 ஆண்டு காலம் தலைமை ஆசிரியராக பணியில் இருந்தேன். அந்நாள் முதல்
இந்நாள் வரை என்னுடன் பணி செய்த அனைத்து ஆசிரியர்களும் பயின்ற மாணவ செல்வங்களும் எல்லா வளங்களையும் பெற்று வாழ்க்கையில் பல வெற்றிகளை பெற்று முன்னேற வேண்டும் என வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன், வளர்க புகழுடன். இப்போது இப்பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகள் சிந்தனை உடையவர்கள் நாளைய சமுதாயத்தை நல்வழியில் கொண்டு போகும் தூண்களாகவும் இருக்கலையும் அன்புடன் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். முழுமையடைந்த மனிதனாக பள்ளியில் இருந்து வெளியேறுகின்றோம். ஆகவே ஆசிரியர்கள் நல்ல வழிகாட்டிகளாகவும் மாணவர்களை அரவணைத்து செல்லும் நல்வழிப்படுத்துபவர்களாகவும் காணப்பட வேண்டும். இந்த கல்வி அறிவினை சமூகத்திற்கு வழங்குவதில் கல்வி சாலைகள் பெரும்பங்கு வைக்கின்றது. மாணவர்களது வாழ்வில் அறிவொளியினை ஏற்றி இவ்வுலகில் வாழ்கின்ற அனைத்து பிள்ளைகளும் உயர்ந்த பண்புகளை பெற்று சிறந்த மகான்களாக மாற்றம் பெற்று விளங்க இத்தகைய சிறந்த பணியினை செய்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற இப்பள்ளியினை வெகுவாகவும் பாராட்டுகின்றேன். வாழ்விலும் மறக்க முடியாத பருவம் இளமை பருவம், அது உங்களுக்கே தெரியும். இந்த பள்ளிக்கூடம் பொறுத்த வரைக்கும் நான் வந்ததுல இருந்து எக்ஸலன்ஸ் ஸ்கூல் தான். எல்லாம் படிக்கிற மாணவர்களா இருக்கிறீங்க, அதே சமயத்துல பெற்றோர்களும் மிக மிக நல்லவர்களா இருக்கிறீங்க. பள்ளிக்கூடத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாதான் பேரண்ட்ஸ் ஒத்துழைப்பு கொடுக்கணும், ஊர் மக்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும், தலைவர் பெற்றோர் ஆசிரியர்கள் எஸ்எம்சி எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தான் பள்ளியில் நல்லா ரன் பண்ணும். அதே மாதிரி ஆசிரியர்கள் அனைவரும் நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸலண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா படிக்கிறீங்க, வாழ்த்துக்கள். எல்லாம் மேலும் மேலும் வளர வேண்டும், மேலும் மேலும் புகழ வேண்டும். தலைவர் ஐயா வாழ்க வளமுடன், ராஜேஷ், செல்வம், ராஜா, ஐயந்துரை எல்லாரும் சப்போர்ட்டிங்கா இருந்தீங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். தெரியாம நான் டக்குன்னு சூழ்நிலை காரணமாக டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டேன். நிறைய பேர் பார்க்கும்போது கொஞ்சம் மனசு சங்கடமா இருந்தது. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் வாழ்க்கணும்னு கரெக்டா சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க வாழ்க்கையில. தேங்க்யூ சோ மச். நன்றி. சேகர் அவர்களை விழா மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். சேகர் அவர்களை விழா மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். தலைவர் அவர்கள் முன்னாடி அணிவிக்கிறார். இணைக்குமாறு என்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. மணிமேகலை ஆசிரியர் தந்தை அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. லதா ஆசிரியர் அவர்களுடைய கணவர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. நன்றி. முதல் வகுப்பு மாணவர்களுக்கு தலைவர் அவர்கள் பரிசுகளை வழங்க உள்ளார்கள். பலத்த கரவோசை எழுப்பி மாணவர்களை உற்சாகப்படுத்துமாறு உங்களை என்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதல் வகுப்பு மாணவர்கள் மட்டும் பரிசுகள் வழங்கி இந்த முதல் வகுப்பு மாணவர்களுக்கு இப்ப போடுற இந்த நினைவு மெடல் வந்து மணிமேலை ஆசிரியர் அவர்களுடைய தந்தையார் அவர்கள் அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மிகுந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு பலத்த கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
அனைத்து மாணவர்களுக்கும் இது first நன்றி ஐயா. அதற்கு அடுத்தபடியாக பள்ளியில் பயில்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் சில்வர் வாட்டர் கேன் வழங்கிய நல்லெல்லாம் படைத்த வனிதா அமல்ராஜ் அவர்களுக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் சார்பிலும் ஊர் பொதுமக்கள் சார்பிலும் ஆசிரியர் சார்பிலும் மாணவர்களும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து மாணவர்களுக்கும் சில்வர் வாட்டர் கேன் வாங்கி கொடுத்த வனிதா அமல்ராஜ் அவர்களுக்கு நன்றி 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 நன்றி. இங்கே சத்தத்தை கடை ரேடியோ சத்தம் தான் கேட்குது, கரவழியே கேட்க மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா முதல் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் ஸ்டேஜே நிரம்பி இருக்கணும்னு தான் நான் நினைச்சேன். ஆனால் ரொம்ப குறைவா இருக்கிறாங்க. ஆனால் 2026-27 கல்வியாண்டில் வேம்பனேரி பள்ளியில் தான் முதல் வகுப்பில் அதிக மாணவர்கள் சேர்த்தான் என்ற செய்தி விரைவில் எங்களுக்கு காதுக்கு எட்ட வேண்டும் என்று பெற்றோர்களை மிக அன்போடும் மிக்க பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து மாணவர்களையும் 5 வயது முடிந்த அனைத்து மாணவர்களையும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வேம்பனேரியில் சேர்த்து உங்கள் ஊருக்கும் இந்த பள்ளிக்கும் பெருமை சேர்க்கும்போது உங்களை தொடக்க கல்வித்துறையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் அவர்களை நேரம் அப்படியே ஸ்டேஜ் கவர் பண்ற மாதிரி வச்சுட்டு நீங்க மேடைக்கு வாங்க. மிக சிறப்பாக ஆடி அமைத்து கொடுத்த உங்களுக்கு நன்றி. பள்ளியின் சார்பாக, தலைமை ஆசிரியர் சார்பாக, ஊர் பொதுமக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக சிறந்த முறையில் வீடியோ எடுத்துக் கொடுக்கின்றவருக்கு தலைவர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்கள். போட்டோகிராபர் வீடியோ மேன் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் கொண்டாடி அணிவிக்கிறார்கள். ஆடாத கால்களையும் ஆட வைக்கும் கோபு அவர்களிடம் இந்த அழகிய மேடையை ஒப்படைக்கின்றோம்.